பொன்னி சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பொண்ணும் அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து வெளியே படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாயெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து தொடப்பம் செருப்பு எல்லாமே சேர்ந்து வெளியே போட்டுட்ருக்காங்க. எதுக்குடி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காற்று கருப்புலாம் வந்துடும்ல, அதுக்கு தான் ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்லி எல்லாருமே வீட்டில் ஒருத்தவங்க வெளியே தான் படுத்திருக்காங்க. ஒன்று மட்டும் தான் காற்று கருப்பு வந்து அண்டுதா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. 2 பேருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சக்தி வர்றாங்க. பொன்னி நல்லா தூங்கிட்டாலான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க கையில் வந்து மருதாணி வச்சிட்டு இருக்காங்க. சக்தி கூட வந்தவர் வந்து நானும் அவள் ஃப்ரெண்டு கையில் மருதாணி வச்சுக்கிறேனே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கனவு கண்டு அலறாங்க. அப்போ ஐயோ பார்த்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துருக்காங்க. ஐயோ இது என்ன புலம்பிக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு எல்லாமே சொல்லிட்டு படுத்தும் தூங்கிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே யோசித்து பேசிட்டு வந்துடுறாங்க. மறுநாள் காலையில் பொன்னி வந்து எஞ்சி பார்க்கும்போது கையில் மருதாணி இருக்குது. நீ தானடி வச்சு விட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் எங்கே வச்சு விட்டேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டும் சொல்கிறாங்க. சக்தி வந்து டான்ஸ் ஆடிட்டு வர்றாரு. அப்போ இவர் தான் வச்சு விட்ருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் போய் கேட்கும்போது நான் எதுக்கு வச்சு விட போகிறேன், அப்போ அந்த கையில் மருதாணி செடி வச்சுருக்கீங்களா அது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டால் பக்கத்தில் உள்ள அக்கா வந்து கேட்டாங்க, மருதாணி பறிச்சுட்டு வந்துட்டு அதனால தான் நான் பறிச்சுட்டு போகிறேன், உங்களுக்கு வச்சு விடுறதுக்கு நான் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ கூட 2 பேரும் அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. நாங்கள் தான் வந்து உங்களுக்கு வச்சு விட்ட மாதிரியும் அந்த பொண்ணுக்கு நான் வச்சு விட்ட மாதிரியும் உங்களுக்கு வந்து சக்தி என்ன வச்சு விட்ட மாதிரியும்லாம் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொன்னி வந்து சந்தேகத்திலே பார்த்துட்ருக்காங்க. நீயே மாட்டி விட்டுருப்ப போலடா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து அவங்கள கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரசேகர் ஜெயா எல்லாருமே காட்டுறாங்க. ஜெயா ரொம்ப டல்லாக இருக்காங்க. உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. பவானி வந்து சாப்பிட கொடுக்குறாங்க. அவங்க வேண்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே இருந்தவங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லும்போது நான் நம்பின எல்லாருமே என்ன மோசம் பண்ணிட்டாங்க. வெண்ணிலா என் அண்ணன் பொண்ணு, அவளும் என்ன ஏமாற்றிட்டா. மாப்பிள்ளைன்னு சொல்லி சுந்தர மாப்பிள்ளை மேலே உசுராக இருந்தேன். அவரும் இப்படி என்ன நான் கேவலப்படுத்திட்டு போயிட்டாரு. என் பையனும் என் பேச்சை கேட்க மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி அலறாங்க. அப்போ நம்ம சிவானி வந்து சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியும்.